தவக்கால 10 மணி ஜெபம் குடும்பத் தலைவர்களுக்காக. அன்புள்ள ஆண்டவரே, இன்றைய 10 மணி ஜெபத்தை குடும்பத் தலைவர்களுக்காக உமக்கு அர்ப்பணிக்கிறோம். அவர்கள் வீட்டின் நிழலும் உறுதியான தூணுமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு வலிமையும் ஞானமும் அருளும். இயேசுவே, நீங்கள் உங்கள் குடும்பத்தை அன்போடு வழிநடத்திய ஒரு பசுமை மிக்க தந்தையாக இருந்தீர்கள். இன்றைய குடும்பத் தலைவர்களும் அதேபோல் அன்புடனும் பொறுப்புடனும் வாழ்வதற்கு உங்கள் மாதிரியான இரக்கம், சகிப்புத்தன்மை மற்றும் தன்னலமில்லாத சேவை செய்யும் மனதையும் தாரும். அவர்கள் தங்கள் குடும்பத்தின் நலனுக்காக உழைக்கும் ஒவ்வொரு நிமிடத்திலும் நீங்கள் அவர்களை அரவணைத்து உற்சாகமும் அமைதியும் தாரும். தந்தையே, தங்கள் குழந்தைகளுக்கு நல்ல பாதை காண்பிக்க வேண்டிய பொறுப்பு இவர்களிடம் இருக்கிறது. அவர்களது வார்த்தைகள் நல்லதை சொல்லவும் அவர்களது செயல்கள் நல்ல முன் உதாரணமாயிருக்கவும் வழிநடத்தும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தாயாகிய மரியே, இந்த உலக அழுத்தங்களும் பொருளாதார சுமைகளும் குடும்பத் தலைவர்களை மனதளவில் சோர்வுடைய செய்கின்றன. அவர்களுக்கு நீங்கள் ஒரு அன்னையாக, தோளாக இருங்கள். அவர்களது குடும்பங்களில் அமைதி நிலவ உம்மால் துணை புரியட்டும். தூய ஆவியே, அவர்களது மனதில் தெளிவு, அவர்களது செயல்களில் நீதியும் அவர்களது முடிவில் ஞானமும் நிரம்ப வேண்டுகிறோம். அவர்கள் குடும்பத்தில் ஒற்றுமையை நிலைநிறுத்தும் கருவியாக இருக்க உங்கள் பரிசுத்த ஆவியை அனுப்புங்கள். ஆண்டவரே, குடும்பத் தலைவர்களின் உழைப்பையும் வழிகளையும் பொறுப்புகளையும் நீங்கள் அறிந்து அவர்களுக்கு தேவையான சக்தி, உடல் நலம், நிதி சுதந்திரம் ஆகியவற்றை வழங்கும். அவர்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியோடும் அமைதியோடும் வாழ வாழ்த்தும். இவ்வெல்லா ஜெபங்களையும் உம்மிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆமேன்.